ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குரு. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டோம். நம்ம கெயின் மாஸ்டர் டுட்டோரியலில் எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ கெயின் மாஸ்டர் டுட்டோரியலில் எப்பயும் போல் நான் சொல்கிற மாதிரி ஒரு மூவியை எடுக்கலாம். அந்த மூவி எடுக்கிற அளவுக்கு நீங்கள் கெயின் மாஸ்டரில் ஜீனியஸ் ஆகாட்டியும் ஒரு வீடியோ எடிட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கவா இருக்கட்டும், இல்லை யூடியூப் வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அடுத்தடுத்த நான் கெயின் மாஸ்டரில் இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து சொல்லித்தர போகிறேன். நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் ஒரு இடத்துல லைட்டாக ஒரு 10 செகண்ட் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட நான் சொல்கிற மெத்தடே உங்களுக்கு மாறிடும். ஸோ வந்து ஒரு டுட்டோரியல்னும் போது யார் சொல்லிக் கொடுத்தாலும் எது சொல்லிக் கொடுத்தாலும் அது ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், வர வீடியோஸை சந்தோஷமாக பாருங்கள். எப்பயும் போல் தான் நான் கெயின் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோட சர்ஃபேஸில் இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுறேன். நம்ம எப்போ வீடியோ எடிட் பண்ணாலும் இந்த 16:9 தான். ஸோ 16:9 வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு லோட் ஆகிடுது. லோட் ஆன அப்புறம் ஏதோ வீடியோ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுமா, இந்த மீடியான்றது வந்து கேட்குது. இப்போ வந்து நம்ம எதுவும் வீடியோ வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த மீடியாவை தான் கிளிக் பண்ணணும். நான் ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ 1 செகண்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வீடியோ வந்து சூஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ லெங்த் வந்து 5 நிமிஷம் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன கிளிப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு 2 நிமிஷம் வீடியோ இருந்தால் போதும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு. ஸோ சின்ன கிளிப்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். இந்த வீடியோ நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் இருக்குது. ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்கள் நினச்சிக்கங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆடியோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த ஆடியோ தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆடியோ எனக்கு வேணாம், நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆடியோ கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மியூட் பண்ணிக்கணும். எப்படி மியூட் பண்ணுறது அப்படின்னா இங்கே இதில் இருக்க ஆடியோ மியூட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லோ கலர் ஒரு பார்டர் வந்துடும். ஸோ இங்கே வால்யூம் பட்டன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல மேலே பாருங்கள், டாப் லெஃப்ட்டில் ஒன்று இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணால் மியூட் ஆகிரும். ஸோ மியூட் ஆனப்புறம் நான் அகைன்ஸ் ப்ளே பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், ப்ளே பண்ணும்போது எந்த சவுண்டுமே இருக்காது. ஏன்னா நம்ம மியூட் பண்ணிட்டோம் அதனால். ஸோ இப்போ நீங்கள் ஆடியோ வேணும்னா பல எப்படி நான் சொன்ன மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் உங்களுக்கு கொடுத்து ரெக்கார்ட் பண்ண தெரியும். ஓகே, இதில் ரெக்கார்ட் பண்ணதை எப்படி நம்ம வந்து கட் பண்ணுறது? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் வல்லுவன் குரு சேனல்லேருந்து குரு சொல்லிட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை எப்படி இந்த சொல்லிட்டேன்றதை கடைசியாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி கட் பண்ணுறதுன்றது பாருங்கள். இப்போ அதுவும் சேர்த்து வருது. நான் பேசுனதோட சேர்த்து சொல்லிட்டேன்ற வார்த்தையும் வருது பாருங்கள். இப்போ அந்த சொல்லிட்டேன்ற வார்த்தை எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை டெலீட் பண்ணணும். ஸோ என்ன போனால் நம்ம எப்படி வீடியோவில் வந்து எடிட் பண்ணுமோ ஸ்ப்ளிட் பண்ணுமோ அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும், ஒரு பார்டர் ஒன்று வந்துடும். பார்டர் வந்தப்பறம் எந்த இடத்துக்கு அப்புறம் நீங்கள் டெலீட் பண்ணுன்றதை இந்த ஜூம் பண்ணி பார்க்குறதா ஜூம் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் இருக்க வார்த்தைகள் வந்து நம்ம சொல்லிட்டேன்ற வார்த்தை. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக ஏதாவது இது வரைக்கும் நம்ம வந்து கரெக்டான வார்த்தை, இதுக்கு மேலே நவுத்திட்டோம் அப்படின்னா தேவையில்லாத வார்த்தை. ஸோ இந்த இடத்த நவர்த்தி இப்போ பாருங்கள் 4.969 இருக்குது, அதாவது 4.969 இருக்குது. அது இடத்துலேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் சைடில் இருக்கிறத நம்ம ட்ரிம் பண்ணிடணும். ஸோ இந்த ரைட் சைடில் நீங்கள் கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து ரைட் சைடில் ஒன்று வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே சிஸ்டர் ஐக்கான் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். சிஸ்டர் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நம்ம போன தடவை சொன்ன மாதிரி இந்த ட்ரிம் டு ரைட் ப்ளே ஹெட் அப்படின்றதுல அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வார்த்தை இருக்காது. பாருங்கள், ப்ளே பண்ணி காமிக்கிறேன். சொல்லிட்டேன் வார்த்தை வரல பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ நமக்கு வந்து எப்படி வந்து ஆடியோ வந்து எடிட் பண்ணுறது, அதாவது ஒரு ஆடியோ வந்து தப்பாக பேசுகிற இடத்த எப்படி வந்து நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். லாஸ்ட் டைம் நம்ம எப்படி வீடியோ எடிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணணுமோ அதே மாதிரி தான். பிட்வீனில் இருந்துச்சுன்னா பிட்வீனில் நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணி 2 பக்கமும் சிசர் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த பக்கமும் அதாவது ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்து இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இங்கேயும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு நடுவில் இருக்கிறது மட்டும் டெலீட் பண்ணிங்க அப்படின்னா பிட்வீனில் இருக்கிறது மட்டும் டெலீட் ஆயிரும். இங்கே இருக்க பாருங்கள் டெலீட் ஆப்ஷன், இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா டெலீட் ஆயிரும். ஓகேங்களா? சரி, ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் நம்மளோட யூடியூப் ஃபுல் வீடியோ நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். ஃபுல் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஜஸ்ட்டு லோகோ ஆட் பண்ணிக்கணும். நம்மளோட யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட லோகோ ஆட் பண்ண நினைப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து அவங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ண நினைப்பாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறோன்னா நம்ம எனக்குன்னு ஒரு தனித்துவம் வேணும், எனக்குன்னு ஒரு தனி அடையாளம் வேணுன்றதுக்காக அவங்க ஏதாவது ஃபோட்டோ ஏதாவது ஒரு எமோஜி எதாவது வைக்கணும்னு நினச்சாங்கன்னா எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டால் இப்போ இந்த வீடியோவில் எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ இந்த வீடியோவில் எப்படி எமோஜி வைக்கணும் அப்படின்னா சைடில் அந்த லேயர்னு இருக்குது பாருங்கள். இந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். மீடியான்னு இருக்குது, மீடியா கிளிக் பண்ணிக்கங்க. மீடியா கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இது மாதிரி மீடியா வரும். இதில் ஃபேவரேட் ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்து
எப்படி வந்து இந்த ஃபேவரைட்டில் வந்து ஆட் பண்ணுறதுன்ற வீடியோ நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். எப்படி கெயின் மாஸ்டரில் ஃபேவரைட்ன்ற ஆப்ஷனை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லோகோலாம் இதில் இருக்கும். ஒவ்வொரு டைம் நம்ம லோகோ ஆட் பண்ணோம்னா போய் ஆட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம லோகோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ வந்துருச்சு. இது மாதிரி ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த லோகோ வந்து பெருசாக இருக்குது, இப்போ சின்னதாகணும் அப்படின்னா சைடில் அந்த ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், இதை அமைக்கி சின்னதாக்குனீங்க அப்படின்னா அதை முன்னாடி போக போக சின்னதாகும், விரிக்கி பெருசாகும். ஓகேங்களா? உள்ளே போக போக எப்படின்னா சின்னதாகும், வெளியே வர வர பெருசாகும். இப்போ நமக்கு ஒரு இடம் இந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்றத செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து சின்னதாகிங்க. சின்னதாகி கொண்டு வந்து எவ்வளோ சின்னதாக வேணுமோ அவ்வளோ சின்னதாக வச்சுக்கோங்க. இப்போ நான் இவ்வளோ சின்னதாக வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ சின்னதாக வச்சுட்டோம் அப்படின்னா இது எவ்வளோ லென்த்துக்கு வேணும், ஹோல் வீடியோவுக்கு வேணும் அப்படின்னா ஹோல் வீடியோ இப்படி இழுத்து விட்டுருங்க. நீங்கள் ஹோல் வீடியோ வேணுன்னா நீங்களே இழுத்து விட்டுலாம். இல்லை எனக்கு செப்பரேட் பேஸில் மட்டும் வேணுன்னா செப்பரேட் பேஸில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வச்சுட்டேன். ஸோ இந்த பிளாக்கில் மட்டும் என்னோட இது இருக்குது, தம்ப்நெயில் இருக்க மாதிரி வைக்கிறேன். என்னோடய லோகோ வந்து இந்த பிளாக் கலரில் இருக்கிறது மட்டும் இருக்க மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கூட சின்னதாக வைக்கணும் அப்படின்னு பக்காவாக இருக்கும். இப்போ டிக் பண்ணிடுங்க. இந்த டிக் மார்க் கொடுத்தா மட்டும்தான் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகணும்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த எல்லா வீடியோவும் கிளிப்பு மாறும்போது இந்த இடத்துல இருக்கும். கரெக்டாக வந்து உங்கள் தம்ப்நெயில் மாறாது. உங்கள் தம்ப்நெயில் வரும்போதும் போகும்போதும் ஒரு அனிமேஷன், அதாவது வரும்போது சர்ன்னு வர மாதிரி இல்லை மேலேருந்து டக்குன்னு வந்து குதிக்கிற மாதிரி இப்படி எதுவும் அனிமேஷன் வேணும் அப்படின்னா அதே போல் தான். இப்போ நீங்கள் உங்கள் தம்ப்நெயில் இருக்குல்ல, உங்களோட லோகோவை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் லோகோவில் இந்த இடத்துல ஓவரால் அனிமேஷன், இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன் இருக்குது. ஸோ இன் அனிமேஷன் வந்து எப்படி அப்படின்னா நம்ம கொடுத்ததுன்னா வரும்போது அந்த லோகோ வரும்போது ஃபேடப் பாருங்கள், அப்படி வர மாதிரி இருக்கும், அப்படியே உள்ளேருந்து வர மாதிரி இருக்கும். நம்ம ரைட் சைட்லேருந்து வரணும், ரைட் சைட்லேருந்து வரும். நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து வர வைக்கணும், லெஃப்ட் சைட்லேருந்து வரும். இல்லை மேலேருந்து வரணும் அப்படின்னா மேலேருந்து வர வைக்கணும், கீழேருந்து வரணும்னா கீழேருந்து வர வைக்கணும். இது மாதிரி எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இன் அனிமேஷன் இப்படி கொடுத்துக்கலாம். அடுத்து அவுட் அனிமேஷன் கொடுக்குறதுனா அவுட் அனிமேஷன் எப்படி இருந்து வர வச்சோமோ அதே மாதிரி நம்ம அவுட் அனிமேஷன் போகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ளே பண்ண ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணுறேன், எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். மேலேருந்து வச்சுக்கலாம். இப்போ போகிறப்ப எப்படி போகணுன்னு பாருங்கள். இப்போ போகும்போது அதே மாதிரி கீழே போயிடுச்சு. இது மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஹோல் அனிமேஷன் வேணும், எனக்கு ஃபுல்லாகவே அந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து அது ஓவரால் அது வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளிங்க் வச்சுட்டிங்க அப்படின்னா டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும், பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? இது பிளிங்க், இது ஃப்ளிக்கர் போயிட்டே இருக்கும். இது வந்து சரியாக தெரியாது. மேக்ஸிமம் இந்த பிளிங்க் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு யூடியூபர்ஸ் இந்த மாதிரி பிளிங்க் வைக்கும் போது அது வந்து அந்த வீடியோவில் பார்த்துருக்கப்போ அங்கே இருக்கும். அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம் அப்படின்னா மக்கள் அதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் இது வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது, வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இதில் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், இது மாதிரி நிறைய கொட்டுற மாதிரி இருக்குது, இல்லை லைட்டாக வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது, இல்லை வந்து அருவி கொட்டுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபவுண்டைன் மாதிரியே இருக்குது. இல்லை ஒரு வட்டமாக வரணும் அப்படின்னா வட்டமாக வரும். எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி உங்களுக்கு வரணும்னு தோணுதோ அப்படி வச்சுக்கலாம் நீங்கள். இது உங்களுக்கு ஓவரால் அனிமேஷன். இப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறது நான் போன வீடியோவில் சொல்லிட்டேன். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள், இல்லை ஐகார்டில் என் ஸ்க்ரீனில் எதாவது கொடுக்குறேன். அடுத்ததாக எப்படி நம்மளோட லோகோவை நம்ம யூடியூப் வீடியோக்குள்ளே கொண்டு வர்றது. எல்லோரும் வந்து யூடியூப் வீடியோவில் அவங்க லோகோ வச்சுருக்காங்களே, என்னால் வைக்க முடியல, இத்தனை நாள் நீங்கள் ஃபின் பண்ணியிருந்தீங்கன்னா இனிமேல் வந்து நீங்களும் வைக்கலாம். ஒரு சாதாரண நபர் யூடியூபர் இல்லை, நான் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து கெயின் மாஸ்டரில் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அந்த மாதிரி லோகோ வைக்கணும், இல்லை என்னோடய ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ எடுத்து இப்படி வைங்க. உங்கள் ஃபோட்டோ வந்து எப்படி நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ மட்டும் வரணும், பேக்ரவுண்ட்லாம் வரக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு 2 மினிட்ஸில் வந்து நான் வந்து எப்படி பேக்ரவுண்டை க்ளியர் பண்ணுறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து லோகோ வைக்கிறத பார்த்துட்டோம், லோகோ அனிமேஷன் பார்த்துட்டோம், வாய்ஸ் வந்து எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி வந்து கட் பண்ணுறது, வாய்ஸில் பிட்வீனில் மட்டும் வந்தால் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். மேலும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறைய வந்து கெயின் மாஸ்டர் பற்றின டுட்டோரியல்ஸ் நிறைய சொல்லித்தரேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோவும் போடுறேன். நன்றி நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.